அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதி இந்த ஓய்வு நாள் காலை வேளையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகுமா? சும்மா அவர் நடத்தவில்லை. வாக்கு தத்தத்தை கொடுத்து நன்மையை கொடுத்து அந்த நன்மையை பலனாய் அனுபவிக்க வேண்டும் என்று கிருபையாய் இந்த காலை வேளையில் உங்களுக்கு நேராக இந்த வாக்கு தத்தத்தை அனுப்புகிறார். போன ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவருடைய சமாதானத்தின் பிரகாரம், ஆண்டவருடைய பாதுகாப்பின் பிரகாரம், ஆண்டவருடைய கருணையின் பிரகாரம் நீங்கள் நடந்து வந்திருப்பீர்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய கரத்தை பிடித்து நன்மையை கொடுத்து நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நடத்துவாரானால் அவர் கொடுக்கிற அனைத்து நன்மையிலும் பலன் இருக்கும். பலன் மாத்திரமல்ல, அதை அனுபவிக்கவும் முடியும். அப்படித்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் போய் சொல் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் சொல்லி போய் உரைக்க சொன்னார். அந்த வார்த்தையை உரைக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்கள் நன்மையை அனுபவிப்பார்கள், எப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 10வது வசனம் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கிட்ட போய் நன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறார்? சேனைகளின் கர்த்தர். நீதிமான்களுக்கு போய் சொல்லுங்கள். நீதிமான் என்றால் கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கிறவன் நீதிமான். எந்தெந்த மனுஷன் ஆண்டவரே கெதி என்று, அவர்தான் எங்களுக்கு எல்லாமே, அவரை விட்டா எங்களுக்கு வேற கெதி கிடையாது, அவர்தான் எங்களை ஆசீர்வதிக்கணும், அவர்தான் எங்களுக்கு கொடுக்கணும், அவர்தான் எங்களை நடத்தணும், அவர்தான் எல்லா விஷயத்திலும் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எந்த மனுஷன் அவரை இறுக பிடித்து அவரை விட்டு பின்வாங்காமல் அவரே கதி என்று விசுவாசித்து நம்பிக்கையோடு இருக்கிறானோ அவன் நீதிமான். போய் நீதிமானிடத்தில் போய் சொல்லி அவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறாராம். அந்த நன்மையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அது பலனாய் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எருசலேமில யூதா ஜனங்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஏதேதோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, என்னென்னமோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஏருக்கு மாறான குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சமாதானமே இல்லை, பாதுகாப்பே இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, ஆறுதல் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏசாயா தீர்க்கதரிசனிடத்தில் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், போய் எந்த மனுஷன் நம்பிக்கையோடு நீதிமானாக இருக்கிறானோ அவனிடத்தில் போய் சொல்லி நன்மை உண்டாகும் என்று போய் சொல்லு என்று சொல்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கு நன்மை உண்டாகும்? கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன், கர்த்தரை அதிகமாய் இறுக பிடிச்சிருக்கிற மனுஷனுக்கு நன்மை உண்டாகுமா? அந்த நன்மையை அவர் கொடுத்து உங்களை கிரயமாய் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி, என்ன இல்லாமல நீங்கள் தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, ஐயோ என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வெறுப்பா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில ஆறுதல் இல்லையே, ஏன் எங்களுக்கு இந்த தத்தளிப்பு, ஏன் எங்களுக்கு இந்த தவிப்பு, ஏன் எங்களுக்கு இந்த கண்ணீர், ஏன் எங்களுக்கு இந்த வியாதி, ஏன் எங்களுக்கு இந்த புலம்பல் என்று நீங்கள் ஒருவேளை எல்லா காரியத்தையும் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், நடுக்கத்தோடு இருக்கலாம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற ஆண்டவர் உரைக்கிறார், நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால், எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பி இருக்கிறபடினால் உங்களுக்கு நன்மை உண்டாகுமா? உங்களுக்கு நன்மை உண்டாகுமா? உங்களுக்கு நன்மை உண்டாகுமா? அந்த நன்மையை பலனாய் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள் என்று இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் பிப்ரவரி மாதம் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு நன்மை உண்டாகும். அந்த நன்மையை பலனாய் அனுபவிக்க வேண்டும் என்று
விரும்புகிறார். யார் நீதிமான்? எப்படி நீதிமானா இருக்க வேண்டும்? அவரிடத்தில் நீதிமானா இருந்தால் என்ன நடக்கும்? நீதிமானா இருந்தா உண்மையா கொடுப்பாரா? பல கேள்விகள் உங்களுக்குள் வரலாம். ஆனால் ஒரு வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலராகிய பவுல் ரோமர் புஸ்தகத்தில் எழுதி சொன்னார். என்ன எழுதி சொன்னார் தெரியுமா? வாசித்து பாருங்கள். ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது பாருங்க. வாசிக்க கேட்போம். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். என்ன அழகா அப்போஸ்தலராகிய பவுல் ரோமர் புஸ்தகத்தில் எழுதி சொல்லி இருக்கிறார் பாருங்க. விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டுமா? நீங்கள் நீதிமானாக்கப்பட்டது எப்படி? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல. கர்த்தரை நம்புகிற மனுஷன் நீதிமான். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை இறுக பிடிக்கிறதுனால நீங்கள் நீதிமான். அவரையே எது என்று அவருடைய சமூகத்தில் கடக்கிறதுனால நீங்கள் நீதிமான். நீதிமானுக்கு ஒரு குறைவும் வராதா? அல்லேலூயா. என்ன அழகான வசனம் பாருங்க. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் அல்லாமல் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நம்பும் போது நீதிமானாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் நீதிமானாக்கப்பட்டுட்டாலே உங்களுக்கு நன்மை வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டுட்டாலே உங்களுக்கு பலன் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டுட்டாலே அந்த பலனை அனுபவிக்க, நன்மை அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாரா? கர்த்தரை மாத்திரம் நீ நம்பி விசுவாசத்தோடு அமர்ந்து பார். போராட்டத்துல எங்கேயும் ஓடாத. உன் போராட்டத்தின் மத்தியில உன் விசுவாசம் பலமா இருக்க வேண்டும். ஆணி வேறு போல இருக்க வேண்டும். ஆலமரத்தின் வேறு போல இருக்க வேண்டும். அவருக்குள் நீ இருப்பாயானால், அவர் உனக்குள் இருப்பாரானால் நன்மைகள் உண்டாகும், பாக்கியங்கள் உண்டாகும். எந்த சேதமும் ஏற்படாது, எந்த பலவீனங்களும் வராது, எந்த மரண கண்ணிகள் உன்னை தொடாது, எந்த மரண படுக்கை உன்னை தொடாது. எப்படிப்பட்ட வியாதியில் நீ அகப்பட்டிருந்தாலும் சரி, நீ நம்பி மாத்திரம் பார். நீ கர்த்தரை நம்பி மாத்திரம் பார். நீ நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்து கொண்டாயானால் நிச்சயமாய் அவர் உங்களை பார்த்து சொல்லுவார், உனக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. நம் வேத வசனத்துல ஆபிரகாமை குறிச்சு ஆதியாகம புஸ்தகத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று வாசிக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்பிக்கையின் தகப்பன். யார் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்? சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற ஆண்டவர் மீது அவர் அதிகமாய் நம்பிக்கை வைத்திருந்தார். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் செய்யறாரு ஒரு உடன்படிக்கை. எப்படி உடன்படிக்கை செய்தார்? அந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க என்ன அழகாக எழுதப்பட்டிருக்குது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். எப்படி நீதியாக எண்ணினார்? 1வது வசனத்தை வாசிங்களே. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே. என்ன சொல்றாரு பாருங்க? நன்மையை கொடுக்கிறவர், நீ பயப்படாதே. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு நீர் என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். பாருங்க, ஆபிரகாமுடைய ஒரு நம்பிக்கை, ஆபிரகாமுடைய ஒரு காரியம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசாரணைக்காரனை பார்த்து அவர் சொல்றாரு, இவன் எனக்கு மகனா இருக்கிறான், இவன் போதும் எனக்கு அப்படி என்று சொன்ன பொழுது, இவன் தான் என்னுடைய சுதந்திரம் என்று சொன்ன போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மையை கொடுக்கிறவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆபிரகாம் நினைச்சாரு ஒரு நினைவுல, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை கொடுக்கிறவர் என்ன சொல்லுகிறார்? வாசித்து பாருங்கள் அடுத்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, அப்பொழுது நன்மையை கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உனக்கு சுதந்திரவாளி
சுதந்திரவாளி அல்ல. உன் கற்ப பிறப்பாய் இருப்பவன் உனக்கு சுதந்திரவாளியாய் ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை உண்டாக்கி வைத்திருப்பார். ஆனா நீங்க இதுதான் எனக்குரியது, இந்த வீடு எனக்குரியது, இந்த வேலை எனக்குரியது, இந்த பிசினஸ் எனக்குரியது, இந்த வருமானம் எனக்குரியது, அதாவது உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து உங்களுடைய சிந்தனை எல்லாம் வேறு பக்கம் போய் நீங்கள் இருமாப்பா இருந்து நீங்கள் விசுவாசிக்காமல், கர்த்தரை தேடாமல், கர்த்தர் சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்காமல், உங்களுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, சுயத்துக்கு இடம் கொடுத்து, நீங்கள் இதுதான் எனக்குரியது, இதுதான் எனக்குரியது என்று நீங்களே ஒரு காரியத்தை இறுக பிடிச்சிருப்பீங்களானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இதெல்லாம் உனக்கு நிரந்தரம், இதெல்லாம் உனக்கு வீடு, இதெல்லாம் உனக்கு இடம், இதெல்லாம் உனக்குரிய மனவாளன், இதெல்லாம் உனக்குரிய மனவாட்டி, இதுதான் உனக்குரிய மனவாட்டி என்று அவர் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், உங்களை நேசிக்கிறவர் சொல்லுவார், உங்களை ஆண்டு கொண்டிருக்கிற சொல்லுவார், உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாக்கி வைத்திருப்பார். அவர் கொடுக்கிற நன்மையில எந்த இடத்துலயும் பிரச்சனைகள், சேதங்கள், சேதாரங்கள் வரவே வராது. காரணம் என்ன தெரியுமா? கொடுக்கிறவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற உங்களை ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது, அவர் கொடுக்கும் பொழுது என்ன தடை நிற்கும், என்ன பிரச்சனை வரும், என்ன போராட்டம் வரும், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆபிரகாம் சொல்றாரு அவங்க வீட்டு வேலைக்காரனை பார்த்து, இவன் தான் என்னுடைய குமாரன், இவன் தான் எனக்கு சுதந்திரவாளி. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவன் அல்லப்பா உனக்கு சுதந்திரவாளி. யார் உனக்கு சுதந்திரவாளி? உன்னுடைய கற்பத்திலே, உன்னுடைய வித்திலே பிறக்கிறான், அவன் தான் உனக்கு சுதந்திரவாளி என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பாருப்பா, நீ இவனை பார்த்துட்டு உன்னுடைய சுதந்திரவாளி என்று நீ நினைச்சு கொண்டிருக்கிற இல்ல, வானத்து நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் என்ன, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் உன்னால முடியும்னா என்ன, அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றான். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்றாரு, வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக சொன்னாரோ அது அப்படியே நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு காரியத்தை இஸ்ரவேலின் தகப்பனாய் இருக்கிற ராணுவங்களின் தெய்வம் உருவாக்கி இருக்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு காரியத்தை பிதாவின் சுத்தத்தின் பிரகாரம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது, நீங்கள் சுயபலத்தில் ஓடி, சுய சிந்தனையில் ஓடி எதிலையும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அவர் கொடுக்கிற நன்மையில் எந்த பிரச்சனையும் வராது. அவர் கொடுக்கிற பாக்கியத்தில் எந்த தடைகளும் வராது. அவர் தடைகளை உடைக்கிறவராய் உங்களுக்கு முன்பதாக ராஜாவாய் கடந்து போகிறாராம். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு முன்பதாக ராஜாவாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரை நம்ப வேண்டும், அவரை இறுக பிடிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் ஆபிரகாமுக்கு சூழ்நிலை இல்லையா? ஆபிரகாமுக்கு தடைகள் இல்லையா? ஆபிரகாமுக்கு இல்லாமைகள் இல்லையா? எல்லாத்திலுமே அவரை விசுவாசம் உள்ளவனாய் இறுக பிடித்திருந்தார். அல்லேலூயா. அதற்குத்தான் அவருக்கு பெயர் விசுவாசத்தின் தகப்பன் என்று எழுதப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன அழகாக சொல்லுகிறது பாருங்க. அவர் கொஞ்சம் சுயபுத்தின் மேல் சாஞ்சார், இவன் தான் என்னுடைய சுதந்திரவாளி என்று. ஆனா ஆண்டவர் சொன்னார், இவன் அல்லப்பா, உனக்கு பிறக்க போற குழந்தையே உனக்கு சுதந்திரவாளி என்றார். அதுதான் சொல்றாரு, நீ இந்த ஒன்ன பிடிச்சிட்டு இருக்கிற, உனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், பிதாவின் இடத்துல பரிந்து பேசி வைத்திருக்கிறேன். அந்த நன்மையை வாங்க நீ நம்பு, நீ விசுவாசி, நீ நீதிமானா எண்ணப்படு. அப்பொழுது உங்களுக்குரிய எல்லா காரியங்களும் உங்களுடைய கரத்துக்கு இறங்கி வருவது அதிக நிச்சயம். அல்லேலூயா. இந்த அழகான வேத வசனத்தை இந்த ஓய்வு நாள் காலை வெளியில இந்த பிப்ரவரி மாதத்துல தெளிவாய் உங்களுக்கு கொடுக்கிறார். நன்மையை கொடுக்க போகிறாராம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது உங்களுக்குரிய நன்மைகள் அல்ல. நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்குரிய நன்மைகள் அல்ல. நீங்கள் ஒரு காரியத்தை யோசிச்சு, நீங்கள் ஒரு காரியத்தை இருதயத்தில் வைத்து கோட்டை கட்டி கொண்டிருக்கிறீங்க பாருங்க, அது உங்களுக்குரிய சுதந்திரம் அல்ல. அவர் கொடுக்கிறதே சுதந்திரம். அவர் நடத்துகிறதே பலனாய் நடத்துவாராம். அவர் கொடுக்கிறத நீங்கள் நிச்சயமாய் அனுபவிப்பீர்கள். அவர் கொடுக்காம நம்ம சுயபலத்துல என்ன வாங்கினாலும் அதை அனுபவிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்கிறது பலனுள்ளதா இருக்குமா, அவர் கொடுக்கிறது பாக்கியம் உள்ளதா இருக்குதா, அவர் கொடுக்கிறது சேதம் இல்லாமல் இருக்கிறதா. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறபடினால் ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமா?
வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை அப்போஸ்தலராகிய பவுல் ரோமரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல என்ன சொல்றாரு? ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க நடந்த சம்பவத்தை இங்க அப்போஸ்தலராகிய பவுல் ரோமரின் புஸ்தகத்தில் எழுதுகிறார். இந்த நாட்களில் உங்களுக்கு இன்னது தேவை என்று பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் அவருக்கு முன்பதாக இருக்கிற புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாங்க, ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், அவரை நம்பணும், நீதிமானாக்கப்படணும். நீதிமான் என்றால் அவரை நம்புகிறவன், அவரை விசுவாசிக்கிறவன், அவன் தான் நீதிமான். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை நீதிமானாக பார்க்க வேண்டும். இந்த நாட்களில் நீங்கள் அவரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை நீங்கள் நம்பும் பொழுது மட்டும்தான் அவர் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார், அந்த நன்மையை அனுபவிக்க கிருபை பாராட்டுவார். அப்படித்தான் இந்த வேத வசனம் அழகாய் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அப்போஸ்தலராகிய யாக்கோபு சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றார்? யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நீங்கள் தேவனின் கர்த்தருடைய சிநேகிதனாய் இருக்க வேண்டுமா? அவரை விசுவாசியுங்கள், அவருடைய வழியில் நடங்கள், நீதிமானாக எண்ணப்படுங்கள், நீதிமானாய் இருங்கள். நிச்சயமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க அவர் உயிரோட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு தான் முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன வாசிச்சோம்? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும். எப்ப உண்டாகும்? யாருக்கு உண்டாகும்? நீதிமானுக்கு உண்டாகும், அவரை நம்புகிறவனுக்கு உண்டாகும், அவரை விசுவாசிக்கிறவனுக்கு உண்டாகும். அவரை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு தோல்வியே கிடையாதா? அல்லேலூயா. ஒருவேளை தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்குது என்று யோசிக்கிறீங்களா? தயவு செய்து தவறான காரியம் யோசித்துக் கொண்டு இருப்பீர்களானால் உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்பி, அவரை சார்ந்து, அவரை விசுவாசித்து, அவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே நீங்கள் கடந்து பாருங்கள். உங்களுடைய ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். நிச்சயமாய் இத்தனை வருட காலங்களாக நீங்கள் நன்மையை சந்திக்காமல், நன்மையை சுதந்திரிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். இந்த நாளில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் கொடுக்கிற நன்மையை நீங்கள் பலனாய் சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன அழகான வேத வசனத்தை இந்த ஓய்வு நாள், இந்த காலை வேளையில், இந்த 1ஆம் தேதி அன்று எவ்வளவு அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. சும்மா அவர் தரமாட்டார், சும்மா அவர் கொடுக்க மாட்டார். அவரை நம்பும் போது அந்த பலனுக்குரிய பாக்கியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது, அவர் இன்னார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது, அவர் உங்கள் கரத்திலே பத்திரமாய் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ள, சர்வ வல்லமை உள்ளவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஓய்வு நாள்ல கர்த்தரை நம்ம அதிகமாய் தேட வேண்டும், அவர் மேல அதிகமாய் நம்பிக்கை வைக்க வேண்டும். சூழ்நிலைகள் நம்பிக்கையை அற்றுப்போக பண்ணும், விசுவாசத்தை அற்றுப்போக பண்ணும். வியாதி வரும், விசுவாசம் அற்று போயிடும். வீட்டுல குடும்பத்துல போராட்டங்கள் வரும், எல்லாத்திலும் விசுவாசம் அற்றவர்களாய் மாறிடுவோம். அப்படி மாறக்கூடாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினால் நீங்களும் மாறாதவர்களாய் இருங்க. சூழ்நிலையை கண்டு, போராட்டத்தை கண்டு, இல்லாமை கண்டு, நிந்தையை கண்டு எதற்கும் பயப்படாதீர்கள். நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறவர், நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். என்னார்? சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற, பரிசுத்தராய் இருக்கிற, நல்லவராய் இருக்கிற தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் கொடுக்கிறதை ஒருவரும் தடுக்க முடியாது. இந்த மாதத்தில் நிச்சயமாய், சத்தியமாய் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மையை உண்டாக்குவாராம். அந்த நன்மையை உண்டாக்குறது மாத்திரமல்ல, அந்த நன்மையை அனுபவிக்க கிருபை பாராட்டுவாராம். இன்னொரு வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். முதல்ல சொன்னார்,
கர்த்தர் உங்களுக்கு நன்மை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் நீதிமானாயிரு. நீதிமானா இருக்கிறவனுக்கு நன்மை நான் கொடுப்பேன்னு சொன்னார். இரண்டாவது சொன்னாரு விசுவாசம் உடையவனாயிரு. மூணாவது சொல்றாரு கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். என்ன செய்ய வேண்டும்? 1வது வசனத்தை வாசிங்க. அதுலயே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரு. கர்த்தர் என்ன மேய்க்கிறவராய் இருக்கிறாரு. அவர்தான் எனக்கு அப்பா, அவர்தான் எனக்கு எல்லாமே, அவர்தான் என்னுடைய மனவாளன், அவர்தான் என்னுடைய கர்த்தர், அவர்தான் என்னுடைய தேவன் என்று அவர் கரத்தை இறுக பிடிச்சு அவரை நம்பி நீங்கள் இருப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எப்ப நிலைத்திருக்க முடியும்? கர்த்தருடைய வீட்டில். எப்ப நிலைத்திருக்க முடியும்? எப்ப நன்மையும் கிருபையும் தொடரும்? அவர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று முதலாவது நீங்கள் நம்ப வேண்டும். அவர்தான் உங்களுடைய மேய்ப்பர். உங்கள் மேய்ப்பருடைய கரத்தை பிடிச்சு, மேய்ப்பரே என்னை நீங்கள் நடத்துங்க, நல்ல மேய்ப்பரே நீங்க நடத்துங்க, நல்ல மேய்ப்பரே எனக்கு நீங்க போசிங்க, நல்ல மேய்ப்பரே எனக்கு நீங்க நன்மைகளை கொடுங்க, நல்ல மேய்ப்பரே எனக்கு நீங்க அநேக காரியத்துல பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி அந்த நல்ல மேய்ப்பருடைய கரத்தை பிடிச்சு நீங்கள் நடப்பீர்களானால் நன்மையும் கிருபையும் இந்த நாள் முதற்கொண்டு தொடரும். அது தொடர்ந்து மாத்திரமல்ல, நீங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டு பலனாய் சுதந்திரித்துக் கொண்டு நிலைத்து நிற்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பலனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அவரை நம்புங்கள். அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிட்ட மனிதர்களுக்கு ஏராளமான நன்மைகளை வைத்திருந்தாராம். எப்படி நோக்கி கூப்பிட முடியும் உங்களுக்கு தெரியுமா? அதிகமாய் அவரை நம்பும் பொழுது, அதிகமாய் அவரை விசுவாசிக்கும் பொழுது, மரத்துக்கு நேரம் அவருடைய கண்களை ஏறெடுத்து அவரை பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நன்மையும் கிருபையும் தொடரும், நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன அழகான வேத வசனத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நன்மை உண்டாகும். அந்த நன்மையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் பலனாய் அனுபவிப்பீர்கள். இதுவரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற வீட்டுல வாழ முடியல, இதுவரைக்கும் குடும்பங்கள் இருக்குது, குடும்பத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஆறுதல் இல்ல, நிம்மதி இல்ல, இளைப்பாறுதல் இல்ல, எல்லாம் போராட்டமா இருக்குது என்று போராட்டத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு அந்த போராட்டத்தை ஜெயிக்கலாம் நீங்கள் அவரை நம்பும் போது. அல்லேலூயா. அந்த போராட்டம் மாறும் அவரை நீங்க நம்பும் போது. அவரை நீங்க நம்பும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எப்படிப்பட்ட செங்கடங்கள், எப்படிப்பட்ட பருத்தரங்கள் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் சரி, மரண கண்ணிகளே முன்னாடி இருந்தாலும் சரி, அவர் உங்களோடு கூட நடந்து உங்களுக்கு நன்மை கொடுப்பாரானால் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. என்ன அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அவர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் என்று, உங்கள் குடும்பத்தை மேய்க்கிறார் என்று, உங்க பிள்ளைகளை மேய்க்கிறார் என்று, உங்க வேலையில உங்களை மேய்க்கிறார் என்று, உங்களுடைய வருமானத்தில் உங்களை மேய்க்கிறார் என்று நீங்கள் முதலாவது அவரை நம்ப வேண்டும். நீங்கள் நம்பும் போது உங்கள் மேய்ப்பன் உங்களை நிலைத்திருக்க நன்மையும் கிருபையும் கொடுக்க அவர் உயிர் உள்ளவராய் இருக்கிறாரா? அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, வாசிக்க கேட்போமா? வாக்குறுதியாக மோசே ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கும் பொழுது தேவன் வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி தேவன் கொடுத்தார்? வாசிக்க கேட்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. வாக்குறுதி கொடுக்கிறாருங்க. மோசே கூடாரத்துக்குள்ள இருக்கும்போது சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற தேவன் வாக்குறுதி கொடுக்கிறார், நான் அவன் கூட வரேன், அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். அப்படியே நீங்க 12, 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 12வது வசனம், 13வது வசனம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய் என்று நீ சொல்லிவிட்டு, ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீங்க இன்னாரை அனுப்புவேன் என்று எனக்கு நீர் அறிவிக்கவில்லை, எனக்கு நீங்க இன்னும் அறிவிக்கல என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இங்க பாருங்க, மோசே ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்து தேவனை நம்பி அங்கே உட்கார்ந்து அவரிடத்தில் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை நம்பி தேவனை நோக்கி கேள்வி கேட்டதுனால தேவன் மோசேயை நோக்கி பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் உன் கூட வரேன், நான் உன்னை நடத்துறேன்,
ஒரு தீங்கும் உன்னை தொடாது, எதுவும் உன்னை சேதப்படுத்தாது, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு தேவையானதை நான் சந்திக்கிறேன், எந்த இடத்திலும் எந்த இடரும் வராது என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். 13வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. உம்முடைய கண்களில் எனக்கு இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், இப்பொழுதே கிருபை கிடைத்ததானால், நான் உம்மை அறிவதற்கும் நான் உம்மை பார்க்கிறதற்கும் தெரிந்து கொள்வதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும், கிருபை கிடைக்கிறதற்கும், உம்முடைய வழி எனக்கு அறிவியும். இந்த வார்த்தையை கேட்கிறாரு மோசே கிட்ட தேவன் திருப்பி பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? அதற்கு சேனைகளின் தேவனாய் இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். என்னை நீ நம்பி இருக்கிறதுனால, என்னை விசுவாசிக்கிறதுனால, நீ நீதிமானா இருக்கிறதுனால என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். நீ மனுஷனை நம்பினா, மனுஷனை தேடி போனினா, உன் கூட வருவன நீ தேடினா, நீ யார கொடுப்ப? இவன் வருவானா, அவன் வருவானா, இன்னார் வருவானா, அண்ணா வருவானு நீ யோசிச்சுனா எவனும் உனக்கு இளைப்பாறுதல் தரமாட்டான், எவனும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டான். நான் வரேன், என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய இளைப்பாறுதலை உனக்கு நான் கொடுக்கிறேன். அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். பாருங்க என்ன அழகா சொல்றாரு தெரியுமா? உங்களுடைய சமூகம் என் கூட வந்தா வரட்டும், இல்லைன்னா இந்த இடத்தை விட்டு நான் நவர மாட்டேன், எங்களை நவுத்தாதீங்க அப்படிங்கிறார். நீங்கள் அப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க, எங்களுக்கு ஒரு நன்மையை காண்பீங்க, எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை காண்பீங்க, எங்களுக்கு நீர் கொடுக்கிற அனைத்து ஆசீர்வாதத்திலும் நாங்கள் நிலைத்து நிற்கிற ஒரு நல்ல ஒரு விசுவாசிக்காய் நாங்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் அவரிடத்தில் வைராக்கியமாய் கேளுங்கள். என்ன அழகான வசனம் பாருங்க. நீங்கள் பிரயாணம் படும் பொழுது உங்களுடைய பிரயாணத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பும், கர்த்தருடைய வார்த்தையும், கர்த்தருடைய வாக்குறுதியும் இருக்க வேண்டும். அந்த வாக்குறுதியை நீங்கள் வாங்க முதலாவது நீங்கள் அவரை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், வைராக்கியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படித்தான் மோசே ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கும்போது தேவன் பேசினார். அப்படியே நீங்க இன்னொரு இடத்துல பார்க்கும்போது மோசே ஜனங்கள் இடத்துல போய் அந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை கேட்போமா? வாசித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்றாரு. கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோட கூட இருப்பார். நீ நம்பினா உன் கூட இருப்பார், நீ நம்பினால் உன் கூட வருவார், நீ நம்பினால் உனக்கு தருவார், நீ நம்பினா நீ பலனை அனுபவிப்ப, நீ நம்பினால் உனக்கு நன்மை உண்டாகும். என்ன சொல்றார்? இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இன்னைக்கு நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? கர்த்தர் உங்களோடு கூட இல்லை, நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை, நீங்க என்ன நீதிமான் ஆக்கப்படல. நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டு அவரை நீங்கள் நம்புவீர்களானால் எந்த இடத்திலையும் பயப்பட மாட்டீர்கள், எந்த இடத்திலையும் கலங்க மாட்டீர்கள். அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது எந்த இடத்திலையும் பயப்படல, எந்த இடத்திலையும் கலங்கல. காரணம் என்ன தெரியுமா? கூட இருக்கிறவர் இன்னார் என்று முதலாவது தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டு அவரை விசுவாசித்து அவரை இறுகப்பிடித்து அவர் நீதிமானா இருக்கிறபடினால் கர்த்தர் எந்த இடத்திலும் அவனை கைவிடவில்லை. அல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்க பயந்து கலங்கி புலம்பி அழுது கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் அவரை இன்னும் சரியான முறையில் நம்பவில்லை, இன்னும் சரியான முறையில் அவருடைய கரத்தை பிடிக்கவில்லை. சும்மா நன்மைகள் வரும், சும்மா ஆசீர்வாதங்கள் வரும், சும்மா வாக்கியங்கள் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு நான் வரல. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? எந்த மனுஷன் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறானோ அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன். யூதாவுக்கும் எருசலேமுக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார். அதே வார்த்தையை இந்த காலை வேளையில, இந்த பிப்ரவரி மாதத்துல, இந்த 1ஆம் தேதி அன்று உங்களுக்கு உரைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நீதிமான் ஆக்கப்படும் பொழுது உங்களுக்கு நன்மை நிச்சயமாய் உண்டாகும். அந்த நன்மையை சும்மா அனுபவிக்க விட மாட்டார், பலனாய் அனுபவிக்க கிருபை பாராட்டுவார். அந்த நன்மையை வாங்குற நீங்கள் கொஞ்சமாவது நீதிமானாய் ஆக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் அவர் விரும்புகிறார். மோசேயை பத்தி ஆண்டவர் இவ்வளவு அழகாய் சொன்னார். ஆபிரகாமை குறித்து இன்னும் அழகாய் சொன்னார். இன்னொரு வேத வசனத்தை பாருங்க. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி போய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அங்க எசேக்கியா ராஜா தெய்வத்தை நம்பினபடியினால், விசுவாசித்தபடியினால் மரண படுக்கை, மரண காரியங்கள் அங்கே மாறுகிறது. என்ன மாறுகிறது? கேட்போமா? வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிக்க கேட்போம்.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை வியாதியினால, பலவீனத்தினால, ஹார்ட் பேஷண்டா இருந்து, ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர்ல இருந்து, ஒருவேளை ரத்த அணுக்கள் குறைந்து, ஒருவேளை நரம்பு பிரச்சனைனால, சுகர்னால, பல வியாதியில பாதிக்கப்பட்டு உங்களுக்கு நாட்கள் அவ்வளவுதான், நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருப்பேன், எல்லாம் எங்களுக்கு நாள் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீ அவங்க சொன்னதே யாரெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் ஒரு வார்த்தை நீ கேட்டு கலங்கி போய் உட்கார்ந்திருப்பியோ எனக்கு தெரியாது. ஒரே ஒரு விஷயத்தை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். எப்படி யூதாவும் எருசலேமும் அங்கே தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு அற்புதத்தை நன்மையை பெற்றுக் கொண்டார்களோ, அதே போல நீங்கள் கர்த்தரை நம்பி அவருக்கு முன்பதாக நீ நீதிமான்களாய் எண்ணப்படும் பொழுது உங்கள் ஜீவன் திருப்பி வருவது அதிக உறுதி. உங்கள் குடும்பத்தை காப்பது அதிக உறுதி, உங்கள் குடும்பத்தை நடத்துவது அதிக உறுதி, உங்களுக்கு நன்மை கொடுப்பது அதிக உறுதி. நிச்சயமாய் செய்வார். சொல்லுகிறவர் ஜீவன் உள்ளவர், அவர் உயிரோட தான் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன அழகான வசனம் பாருங்க. அந்த இடத்துல சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ மரித்து போவ. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாகவும் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேனே, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன அழகா கத்து கொடுக்கிறது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ மரித்து போக போற அப்படின்னு சொல்லிட்டு பாதி முற்றத்தை கூட தாண்டுகிறதுக்குள்ள எசேக்கியா ராஜா என்ன செய்தார் தெரியுமா? சுவர்புறமாய் திரும்பி ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நீதிமான் ஆக்கப்பட்டவனாக மரத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் தெய்வமாய் இருக்கிற எசேக்கியாவை ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்டவரை நோக்கி அவர் சொன்னார், ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நான் இப்படிப்பட்டவனாக இருந்தேனே, நான் இதெல்லாம் செய்தேனே, நான் இப்படி எல்லாம் நடந்து கொண்டனே, எதற்கு எனக்கு இந்த சம்பவம் நடந்தது என்று சுவர்புறமாய் திரும்பி ஒரு நம்பிக்கையோடு, ஒரு நீதிமானாக, ஒரு விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிட்டதுனால எந்த தீர்க்கதரிசியின் மூலமா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதோ அதே தீர்க்கதரிசி கிட்ட இன்னொரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்பினார்? 5வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. நீ திரும்பி போய், ஏசாயா தீர்க்கதரிசியே நீ திரும்பி போ, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நீ நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, வைராக்கியத்தோடு நீதிமான ஆக்கப்பட்டவனாக அவரை நோக்கி நீ பண்ண பாரு விண்ணப்பத்தை கேட்டேன். அந்த விண்ணப்பத்தை நன்மையாய் கொடுக்கிறவர் பார்த்தார், கேட்டார், இப்பொழுது எனக்கு சொல்லியிருக்கிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டார், நன்மை செய்கிறவர் இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை பாருங்க. நீ மரிச்சு போயிருவன்னு பயந்துட்டு இருக்கிற, நன்மையை கொடுக்கிறவரை நீ நம்பினதுனால, நன்மையை கொடுக்கிறவரை நீ விசுவாசித்ததுனால உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ 3ஆவது நாள் சபைக்கு போவ, நீ மரிச்சு போவதில்லை, அதோட உனக்கு ஆண்டுகளை என் ஆண்டவர் கூட்டி கொடுக்க என்று சொன்னார். அந்த வசனத்தை வாசிக்க போமா. உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த மாதத்தில் என் ஆண்டவர் ஆதரவாய் இருப்பார். ஹல்லேலூயா. எந்த விதத்திலே சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கும்
உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உடைய வருங்காலத்திற்கும் உடைய வேலைக்கும் உடைய வருமானத்திற்கும் உடைய எல்லா காரியத்துக்கும் என் ஆண்டவர் சுதந்திரவாளியாக நீதி செய்கிறவராக உங்களை பத்திரமாய் பாதுகாக்கிறவராக உங்களோடு கூட இருப்பார். அந்த கடைசி லைன் மட்டும் படிங்களேன். என்ன அழகான வார்த்தை பாருங்க. அது என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு உங்களுடைய நகரத்துக்கு உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார் என்று சொல் என்றார். சொல்லி இருக்கிறார். இப்பொழுது வாக்கு தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ விசுவாசி, கர்த்தர் தேடு, நீதிமான் ஆக்கப்படு. நீதிமானாய் ஆக்கப்படும் பொழுது உனக்குரிய காரியங்கள் உன்னை தேடி வரும். அது நன்மையாய் இருக்கும். அதை நீ சுதந்தரிப்பாய். அல்லேலூயா. இன்னும் அழகாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மையை கொடுக்கிறேன் என்று கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நன்மையை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், தயவு செய்து அவரை நம்புங்கள், அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், அவருடைய வழியில நடங்க, நீதிமானாக எப்பொழுதும் எண்ணப்படுங்க, ஜெபத்துல காத்துருங்க, அவரை விட்டு விலகாதீங்க. வேதம் என்ன அழகாக சொல்லி இருக்கிறது பாருங்க. ஆபிரகாமுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார், மோசேவின் இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார், எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அவர்களுக்கெல்லாம் நன்மையாக எண்ணப்பட்டது. அவர்கள் எல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவராய் தெய்வத்தை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து வைராக்கியத்தை விட்டு பின்வாங்காமல், எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் பின்வாங்கி போகாமல் அவரையே இறுக பிடித்திருந்தார்கள். ஒரு பக்கம் ஆபிரகாமுக்கு கர்ப்பம் செத்த நிலைமை, இன்னொரு பக்கம் மோசேவுக்கு பயத்தின் நிலைமை, இன்னொரு பக்கம் எசேக்கியா ராஜாவுக்கு மரண சூழ்நிலை. இதில் எல்லாத்திலும் பாதுகாத்தார், இதில் எல்லாத்திலும் நடத்தினார், இதில் எல்லாத்திலும் நன்மையை கொடுத்தார், எல்லாத்திலும் கூட இருந்தார். அதுக்கு தான் சொல்றாரு, கலங்காத, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று. இந்த 1ஆம் தேதி அன்று இந்த காலை வேளையில, இந்த பிப்ரவரி மாதம் இந்த ஓய்வு நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கூட நான் இருப்பேன், உன்னை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன், உனக்கு நான் சுதந்திரவாளியா இருப்பேன், நீ பாதுகாக்கப்படுவ. தயவு செய்து என்னை நம்பு, உனக்கு நன்மை உண்டாகும். சும்மா நன்மைகள் உண்டாகாது. அவரை நம்பணும், அவரை தேடணும், அவரை விசுவாசிக்கணும். நீ நீதிமானாக எண்ணப்படணும். பரலோகத்துல ஜீவ புத்தகங்களுடைய பேர்கள் எழுதப்பட்டிருக்கணும். அந்த பேரை பார்த்து அவர் சந்தோஷப்படணும். அப்படிப்பட்டவராய் இருக்கும் பொழுது நன்மை இறங்கி வரும் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இந்த காலை வேளையில். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நம்புங்கள், அவருடைய வழியிலே நடங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்க தயப்படுத்திருக்கிறார், நன்மையை கொடுக்க தயப்படுத்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கரத்தை பிடிப்பார், பத்திரமாய் நடத்துவார். சோர்ந்து போகாதீர்கள். ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, கிருபைக்காக தயவுக்காக கொடான கொடி நன்றி செலுத்தினப்பா. என் பிள்ளைகளுக்கு நான் இந்த மாதத்தில் நன்மையை கொடுப்பேன். அந்த நன்மை என் பிள்ளைகள் சுதந்தரிப்பார்கள். அந்த நன்மைகள் என்னுடைய பிள்ளைகள் நடப்பார்கள். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிரயமாய் எடுத்துரைத்திருக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்கிறார்களோ, இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் விடுதலை உண்டாகணும், சுகம் உண்டாகணும், மாற்றம் உண்டாகணும், பயத்தோடு இருக்கிற சூழ்நிலைகள் மாறணும், மரண கண்ணிகள் மாறணும். ஆண்டவரே, நீ சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நல்ல தேற்றவானா இருந்து தேற்ற போற கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின் பிரகாரம் இப்பொழுது உங்களுடைய சத்தியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேராக இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை அனுப்பியிருக்கிறேன். ஒவ்வொருவரும் நீர் சுகத்தையும் அற்புதத்தையும் மாற்றத்தையும் நன்மையும் உண்டாக்க போவதற்காக நன்றி செலுத்துறேன். பலத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, கிருபையில மறைத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை யாவரையும் நன்மையை கொடுத்து கரத்தை பிடிச்சு நடத்துவாராக. ஆமென்.